வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா என்ன, ஸ்டாப் லாஸ் ஆர்டருக்கும் ஸ்டாப் லிமிட் ஆர்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் க்ரோ யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போடுற வீடியோஸ். இதில் எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்குறது இல்லை. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துடுறீங்க. அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்ற சிந்தனைகள்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கை எப்போ விற்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த டிசிஷனில் நிறைய பேர் தவறிடுறாங்கன்னு சொல்லலாம். டெசிஷன் எடுக்கிறதுக்கு தவறிடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் விற்கிறதுக்கு அப்ராப்ரியேட் டைம் என்ன அப்படின்றத இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா என்ன சார்? ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம். அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறம் அது ஒரு லெவல் வரைக்கும் கீழே போச்சுன்னா கூட நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஒரு லெவலுக்கு கீழே அது போச்சு அப்படின்னா அது இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாக் வாங்கும் போதே அதை என்ன பண்ணுவோம், பக்கத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் நம்ம டிக் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு ரேட் போட்டு வச்சுடுவோம். ஸோ ஒருவேளை நம்ம ஸ்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் அது கீழே போச்சு அப்படின்ற பட்சத்துல அது அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு, அது கொஞ்சம் குறைஞ்சி நம்ம சொன்ன ரேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து அது வித்துடும். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து 25 ரூபாய்க்கு வாங்குறோம். நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம வாங்கின ஒரு சில நாட்கள்லயே அந்த ஸ்டாக் வந்து அந்த 20 ரூபாய் அச்சீவ் ஆயிடுச்சு, அதாவது ஏறாம இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அதை வித்துரும். இப்போ 20 ரூபாய் இறங்காம 20 ரூபாய்க்கிட்டே வராம, ஃபார் எக்ஸாம்பிள் 21 ரூபா வரைக்கும் இறங்கி 21 ரூபாய் சட்டுன்னு 17 ரூபா போயிடுச்சு, அது 20 ரூபாய் நிக்கல, டப்புன்னு 17 ரூபா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு விற்க போற ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 17 ரூபாயில வித்துரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 25 ரூபாய் ஒரு ஸ்டாக் வாங்குறோம், ஸ்டாப் லாஸ் 20 ரூபா போட்டிருக்கோம். ஆனா 21 ரூபா வரைக்கும் ஒரு ரூபாயா குறைஞ்சிக்கிட்டு இருந்த ஸ்டாக்கு, அப்ப பைசா கணக்குலயோ ஒரு ரூபா கணக்குலயோ குறைஞ்சிட்டு இருந்த ஸ்டாக்கு 71 ரூபாய் க்ளோஸ் ஆகி அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது 17 ரூபாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறத 17 ரூபாய் டிக் ஆகி ஸோ 17 ரூபாய் உங்க ஸ்டாக் வித்துரும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ல இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை அது ஸ்டெப்பா குறைஞ்சு வருதுன்னா 20 ரூபாய் நிற்கும் போது அது வித்துரும். ஒருவேளை அது ஸ்டெப்பா குறையாம ஒரு லெவல் வரைக்கும் குறைஞ்சி டப்புன்னு அந்த 20 ரூபாய் கீழே வரும்போது இது வந்து மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்றதுல வித்துருவோம். அது பேரு மார்க்கெட் ஆர்டர் டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாப் லாஸோட ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ ஸ்டாப் லாஸ் எதுக்கு போடுறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு லெவல் வரைக்கும் அது கம்மியாச்சுன்னா நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கு மேல அது கம்மியாச்சுன்னா அது வித்துறது தான் பெஸ்ட். அதாவது இதுக்கு மேல லாஸ் போகாம என்ன நான் பாத்துக்கிறேன், இந்த லாஸ் வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியும்ன்றதா இந்த ஸ்டாப் லாஸோட கான்செப்ட். ஸ்டாப் லாஸ்க்கும் ஸ்டாப் லிமிட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை இப்ப பார்க்க போறோம். ஸோ என்ன கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லிமிட்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை படிப்படியா குறைஞ்சிச்சு 20 ரூபாய் வந்து நிக்குதுன்னா அது வித்துடும். இப்போ 17 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா அது விற்காது. சிஸ்டம் என்ன பண்ணும்னா திருப்பி அது 20 ரூபாய் வரதுக்கு வெயிட் பண்ணும். 20 ரூபாய்க்கு அது விற்கும். ஸோ ஒருவேளை 21 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சி 21 ரூபாய் டேரக்டா 17 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அதை விற்காது, ட்ரிகர் பண்ணாது. அது 20 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ட்ரிகர் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா அது திருப்பி கொஞ்ச நாள் மேல வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இந்த ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்றது தான். ஸோ இதே எக்ஸாம்பிள்ல 25 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம், 20 ரூபாய் குறையா 21 ரூபாய் வரைக்கும் வருது, திருப்பி 21 ரூபாய் 17 ரூபாய் வந்துச்சுன்னா அது விற்காது. சிஸ்டம் என்ன பண்ணும்னா திருப்பி அது 20 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் பிரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்க விற்க வேண்டியிருக்கும். இது ஸ்டாப் லிமிட் ஆர்டரோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதாவது அந்த ஸ்டாக் வந்து திருப்பி கொஞ்ச நாள் வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்றதா. ஸோ லாஸ் வந்து நீங்க நினைக்கிறது என்ன, 5 ரூபா லாஸ் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ட்டு. பட் 5 ரூபாய் வந்து 8 ரூபா லாஸ் உங்களால அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல அது வெயிட் பண்றதுதான் பெட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாப் லிமிட் ஆர்டரோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இதான் இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ல என்னென்ன அட்வான்டேஜ்? உங்களோட ரிஸ்க் இப்போ ஒரு கை கடக்கமா இருக்குது. 5 ரூபா நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா அந்த 5 ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்கோட ஒரு பந்தத்தை இறங்கக்கூடாது. அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்போம், இறங்க 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 ஏறிடும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இது வந்து ஒரு ராங் டிசிஷன். ஸோ ஒரு லெவலுக்கு மேல அது இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்த டிசிஷன் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம அதை வித்துட்டு வேற கம்பெனிக்கு போயிடணும். இதுதான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரோட அட்வான்டேஜ். ஸோ ஒரு ஃபால்ஸ் பிலீஃப், அது திருப்பி மேல வந்துடும், நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம், திருப்பி மேல வந்துடும் சொல்லிட்டு. ஸோ ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி
இறங்குச்சு அப்படின்னா எவ்வளவு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். ஒரு 5-15% வரைக்கும் இறங்கலாம். அதாவது டெய்லி ட்ரேடிங் ஆக்டிவா ட்ரேட் பண்றவங்க 5% போடுவாங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர். லாங் டேர்ம்ல நான் இந்த ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்ற பட்சம் 15% வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்க வந்து ₹100 வாங்குறீங்க அப்படின்னா ₹85 ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஆவரேஜா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் போடுற ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ ₹85 கீழே போகும்போது அந்த ஸ்டாக்கை வித்துறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் இந்த ஸ்டாப் லாஸ். ஸோ இன்னும் பெரிய லாஸ்ல இருந்து என்ன நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஸ்டாப் லாஸ். இத இன்னொரு விதமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கை ₹100 வாங்குறீங்க, அந்த ஸ்டாக் வந்து இப்போ ₹150 போயிடுச்சு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய போயிடுச்சு. இன்னும் அது எவ்வளவு மேல போகும்ன்றது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒருவேளை அது கீழே இறங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் போட்டு 140ல போட்டுடலாம். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் 140ல போட்டீங்கன்னா ஒருவேளை அந்த ₹150 இந்த ஸ்டாக் இறங்குது அப்படின்னா அது ₹140 கீழேயும் இறங்கலாம். ஸோ உங்களோட சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ₹140 அது வித்துரும். ஸோ இதை ஸ்டாப் லாஸ் அப்படின்ற இந்த ஆர்டர் கான்செப்டை நீங்க ப்ராஃபிட் புக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் நெசரி ஒன்லி லாஸ் மேக்கிங் தான் அதை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி நெசரி கிடையாது. ஸோ லாஸை சேவ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேல நான் லாஸை பார்த்து சேவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. அதாவது ஒரு லெவலுக்கு மேல ஒரு ஸ்டாக் போகும்போது எஸ் ₹140 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ், ஆனா ₹140 மேல போயிடுச்சு. ஆனா எனக்கு விற்கிறதுக்கு மனசும் இல்லை. மேபி ₹150 இப்ப இருக்குது, ₹160 போலாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாப் லாஸ் போட்டு 140 போட்டுருவேன். சோ அப்ப அந்த ஸ்டாக் வந்து ₹150 ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 140 வந்துச்சுன்னா வித்துரும். சோ எனக்கு ஏத்த கெயின், நான் எதிர்பார்த்த கெயின் கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் கீழே குறையும் போது எனக்கு அதுக்கான அந்த ப்ராஃபிட்ல ஒரு லாஸ் வரும்ல, அதை நான் தவிர்த்துட்டேன். சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜஸ். இப்போ அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஷார்ட் டேர்ம் பிளக்சுவேஷன் இருக்கு, இந்த ஸ்டாக்ல ஒரு சின்ன ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ஒரு ஷார்ட் டேர்ம் பிளக்சுவேஷனால திடீர்னு ஒரு மார்க்கெட்ல ஏதோ ஒரு நியூஸ் கிளம்புது ஆர் இன்டர்நேஷனலா ஏதோ ஒரு நியூஸ் கிளம்புதுன்றதுனால டக்குன்னு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பர்டிகுலரா குறையாம ஓவராலா மார்க்கெட் குறையும் போது இந்த ஸ்டாக்கும் குறைஞ்சி உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தேவையில்லாம நீங்க லாஸ் மேக் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? மேபி அதை நீங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். சிஸ்டம் ஒருவேளை நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கொடுக்காம இருந்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அது வித்திருக்காது. நீங்க வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மார்க்கெட் திருப்பி நல்லா ரெக்கவர் ஆயிருக்கும். ஆனா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து சீக்கிரமா ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மார்க்கெட் பிளக்சுவேஷன்ல. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அண்ட் சம்டைம்ஸ் நீங்க ஸ்டாப் லிமிட் போட்டு இதை நீங்க தவிர்த்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாப் லிமிட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸை உங்களுக்கு அட்வான்டேஜஸா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் குறையாம இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழே கமெண்ட்லயும் போடுறோம், பின் பண்றோம். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஸ்டாக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய போடுறோம். இது எல்லாமே உங்களை எஜுகேட் பண்றதுக்காக தான், எந்த வித அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவும் இல்லை. ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.